வெல்கம் டு ஜெரியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் வந்து வாங்கியிருக்கோங்க. இதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் சைக்கிள் கிட்ட யூஸ் பண்ணி வந்து எலக்ட்ரிக் சைக்கிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம்ல. அந்த வீடியோலேயே கூட ஒரு 10,000 ரூபா போட்டால் எலக்ட்ரிக் சைக்கிளே வாங்கிடலாம்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டே எலக்ட்ரிக் சைக்கிள் வந்து ஆர்டர் வந்து பண்ணியிருந்தேன். கண்ணா மோட்டார்ஸ் அங்கே சிவகாசியில் இருக்குது, அங்கே தான் வந்து ஆர்டர் வந்து பண்ணியிருந்தேன். நம்மளுக்கு பிடிச்ச எலக்ட்ரிக் சைக்கிள் எது வேணுனாலும் நம்ம வந்து ஆர்டர் வந்து பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். அங்கே ஷோகேஸ்க்கு நிறைய இது வச்சுருப்பாங்க. எனக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அதை வந்து ஆர்டர் வந்து பண்ணி அங்கே வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து போய் தான் வந்து அதை வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் லொக்கேஷன் வந்து வந்தாச்சு, இங்கே கண்ணா மோட்டார்ஸு. ஸோ நம்மளுக்குரிய சைக்கிள் வந்து அந்த இருக்குது, எலக்ட்ரிக் சைக்கிள். ஸோ அவங்க வந்து பாக்ஸில் வந்து கரெக்டாக ரெடியாக வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இதை தான் நம்ம வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு தான் அன்பாக்ஸ் வந்து பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் வந்து சில இது வந்து அதில் வந்து பெடல்ஸு அதுனா வந்து மாட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் இங்கேயே வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணிவிட்டு அவங்க எல்லாத்தையும் ஃபிட் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கடுத்து அதை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு வந்து போய் வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்குரிய பாக்ஸ் வந்து நல்லா பெரிய பாக்ஸாக தான் இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நான் அன்பாக்ஸ் வந்து பண்ணிக்கிறேன். நம்ம அன்பாக்ஸ் வந்து பண்ணுறதுலே ரொம்ப பெரியது இதுதான் சைஸு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எலக்ட்ரிக் சைக்கிள் வந்து நம்ம கிட் வாங்கி வந்து பண்ணோம். எலக்ட்ரிக் சைக்கிளே வாங்கிடலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எலக்ட்ரிக் சைக்கிளே வந்து பார்த்திங்கன்னா வாங்க போகிறோம். இந்தா, சரி, ஓகே, இதை வந்து அவங்கள எடுக்க சொல்லிடலாம். எடுக்க சொல்லிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து வெளியே வந்து எடுத்தாச்சு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. சொன்னேன் இல்லை, பெடல்லாம் அந்த இது வந்து மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து மாட்டி அவங்க வந்து தருவாங்க. அது போக இது நான் வந்து நம்ம நார்மலாக சைக்கிளாகவும் ஓட்டலாம், எலக்ட்ரிக் இது சைக்கிளாகவும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, பெடல்லாம் மாட்டட்டும். அதுக்கடுத்து நம்ம வந்து இதை எப்படி ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது போக இதுக்கு கீ போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படி இல்லைண்ணா? இந்த இதுதான் அப்படின்னா இப்போ இதை சைக்கிள்னா வெளியே நிப்பாட்டணும்னா முடியாதுண்ணா? ஓ, நார்மலாக லாக் பண்ணுறது. ஓ, சரி சரி சரி, ஓகே. அது நம்ம ஒன்று ஆக்சிலேட்டர் கொடுத்து போகலாம், பைக் மாதிரி போகலாம். அப்படி இல்லாட்டி மொத்தமாக இந்த மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு நார்மல் சைக்கிளாக போய்க்கலாம். இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் ஆன் பண்ணிட்டு ஒரு பெடல் இருக்குல்ல, ஒரு பெடல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுவீங்க, இன்னொரு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுதான். ஓ, சரி சரி, பெடல் சிஸ்டம். அது இதில் இருக்கா? பண்ணிங்கன்னா இன்னொரு அது இதில் இருக்கா? சரி, ஓகே ஓகே. அது ஆப்ஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்? இல்லை, அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. நார்மலாக ஒரு பெடல் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பெடல் அதுவாக பண்ணிடும். ஓ, இது ஆனால் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிவிட்டு ஓகே. அது வந்து சார்ஜ் கொஞ்சம் லோவாக எடுக்கும். ஆமாம், எங்கேயாவது வேலை முடிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் டயர்டாக இருக்கும். ஒரு பெடல் பண்ணி இன்னொரு பெடல் அதுவாக பண்ணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வண்டி வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இல்லை என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து கேட்டாச்சு. அவங்களும் சொன்னாங்க. ஸோ இனிமேல் இதை வந்து நம்ம ஓட்டி பார்க்க வேண்டியது தான். நம்ம இது எப்படி வந்து போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ரொம்ப நாள் ஆசை எலக்ட்ரிக் சைக்கிள் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வாங்கியாச்சு. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிட்டு வாங்கி பண்ணதோட எலக்ட்ரிக் சைக்கிளே நீங்கள் வாங்கிடலாம்ல, ஏன்னா அதுவே 20,000 ரூபா ஸ்விட்ச் வந்துருச்சுல. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 10 போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எலக்ட்ரிக் சைக்கிளே போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து எலக்ட்ரிக் சைக்கிளே வந்து வாங்கியாச்சு. சரி, ஓகே, இதை வந்து ரைட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சைக்கிளை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வந்து ஒரு எல்சிடி ஸ்க்ரீன் வந்து இருக்கும். அதில் வந்து நம்ம பேட்டரி ஆன் பண்ணிவிட்டு இந்த பவர் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஆன் ஆயிரும். அதுக்கடுத்து இதில் வந்து எவ்வளோ பேட்டரி வந்து சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் வந்து பண்ணுறது. அதுக்கடுத்து நம்மளுக்கு லோ, மீடியம், ஹைன்னு ஒன்று இருக்கும். ப்ளஸ் அமுக்கிறோம் அப்படின்னா ஹை வந்து போய்கிட்டே இருக்கும். அதாவது லோவில் வச்சோம் அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர், மீடியம்னா ஒரு 15, அதுக்கடுத்து ஹையில் வச்சோம் அப்படின்னா 25 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நம்மளால் வந்து போக முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கியர் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். அது போக வந்து இதில் ட்ரிப்பு, வால்யூம், அதுக்கடுத்து எவ்வளோ கிலோமீட்டர் வந்து பேட்டரிக்கு வந்து சார்ஜ் வந்து அதாவது ஓடும், அதுக்கடுத்து
எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம், அதுக்கடுத்து ட்ரிப் யூஸ் பண்ணி எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்ட போகிறோம், இதெல்லாம் நம்ம எல்லாமே செட் பண்ணிக்கலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது போக வந்து நார்மல் சைக்கிளில் உள்ள மாதிரி தான் ஹார்னு, அதுக்கடுத்து இண்டிகேட்டர்ஸ் வந்து லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர்ஸ், அது போக வந்து பிரேக் லைட்டு எல்லாமே வந்து இருந்துச்சு. ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு நார்மலாக நைட்டு வந்து போகிறதுக்குனா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக பேட்டரியுமே நம்மளுக்கு அது வந்து எடுத்துக்கலாங்க, ரிமூவல் தான். ஸோ நம்ம லாக்காக வந்து இப்போ லாக் பண்ணியும் வச்சுக்கலாம், ரிமூவல் பண்ணியும் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போய் சார்ஜ் ஏற்றுறோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்து சார்ஜ் ஏற்றுறதுக்காக. நார்மல் சைக்கிள் மட்டுமே ஓட்ட போகிறோன்னா பேட்டரி மட்டும் எடுத்து வச்சுட்டு நார்மல் சைக்கிளாக மட்டும் ஓட்டலாம். ஸோ இது லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது யாரும் எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி உள்ளது. பேட்டரி வந்து ஒரு 2.5 கிலோ இருக்கும், 2.5 மணி நேரம் சார்ஜ் கிட்ட வந்து ஏற்றணும். அது போக வந்து இதில் ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா மழை தண்ணி எதுவும் பட்டாலும் எதுவும் நம்மளுக்கு எதுவும் ஆகாது. அதுக்கடுத்து மழை எதுவும் பெஞ்சாலும் நம்ம வந்து ரைட் பண்ணலாம். அதுக்கடுத்து 110 கிலோ வரைக்கும் வெயிட்டை வந்து தாங்கும். மித்தபடி வந்து நல்லா ஸ்டீலில் நல்லா இருந்துச்சு, குவாலிட்டி பக்காவாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி டிசைன் வைஸும். ஸோ அதனால தான் இதை வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணதுங்க. அதுக்கடுத்து இதை வந்து அதுக்குரிய சார்ஜரு அதுக்கடுத்து எல்லாத்தையும் வந்து வாங்கியாச்சு. வாங்கிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ண சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சுங்க. ஃப்ரெண்டு தான் கேமரா எடுத்தான், அப்படியேவும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேரியல் வந்து மாட்டலாம். நான் கேரியல் வந்து எதுக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம மட்டும் தான் ஓட்ட போகிறோம். ஸோ அதனால் கேரியலே இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக அப்படியே ரைட் பண்ணேன். நார்மலாக ஜஸ்ட் வந்து அமுக்கமுலே நல்ல ஸ்பீடு வந்து எனக்கு கிடச்சிச்சு. அப்படியே வந்து ரோடை கிராஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நாங்கள் வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தடுத்து நான் வந்து போகிறத வந்து வீடியோ வந்து காட்டுறேன். நல்லா ஃபன்னியாக இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு ஸ்பீடும். அது லோ மீடியம் ஹையில் வச்சு தான் நான் வந்து ஓட்டினேன். ஏன்னா ஹையில் வச்சா 25 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போகும். 25 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து நம்மளுக்கு நார்மலான ஸ்பீடு தான். ஸோ அதனால் கரெக்டாக வந்து போய்கிட்டே இருக்கலாம் நம்மளுக்கு. ஸோ ரொம்ப இதனால அடுத்து பிரேக் பிடிச்சோம்னா சக்குன்னு நின்றுது, டிஸ்க் பிரேக் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, டக்கு டக்குன்னு நாங்கள் லாட்ட போய்கிட்டு இருந்தோம். அப்படியே போகிறத வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். லெஃப்ட் ரைட்டு போ, ரைட்டு லெஃப்ட் திரும்ப சொல்லு. லெஃப்ட் விஜய். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த எலக்ட்ரிக் சைக்கிள் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஓட்டி பார்த்தோம், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது வந்து 34,700 வந்து நான் வாங்கினது. இதில் வந்து 3 வேரியண்ட் வந்து சொன்னாங்க. ஒன்று வந்து கிலோமீட்டர் வந்து கம்மியாக கிடைக்கும், 25 கிலோமீட்டர் வந்து கிடைக்கும். அது வந்து நம்மளுக்கு வந்து 30,000 அந்த ரேஞ்ச் வந்து வரும். இது வந்து 45 கிலோமீட்டர் ரேஞ்சு. ஸோ அதனால் வந்து 34,700 சம்திங் வந்துச்சு. அதுக்கடுத்து இன்னும் அதுக்கு அடுத்த ரேஞ்ச் இருக்குது, 60 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்குது. அது வந்து நம்மளுக்கு வந்து 38,500 அந்த மாதிரி வந்து வரும். ஸோ அது ரேட் வந்து கூட கூட அந்த கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து வரும். அது போக பேட்டரிக்கு நம்மளுக்கு
ப்ளஸ் வந்து 1 வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கிட்ட வாரண்டி நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து இது பண்ணலாம். 2 வருஷம் வாரண்டி க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உள்ள பேட்டரி லைஃப் தான். பேட்டரியும் நம்ம எடுத்துகிட்டு போய் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் பெஸ்ட்டாக தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து இதை நான் அழுத்துறதுக்காக தான், அதாவது திடீர்னு வந்து பெடல் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வாங்கினேன். ஸோ அதனால் 45 கிலோமீட்டர் ரேஞ்சில் வந்து வாங்கியிருக்கேன். சப்போஸ் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க, இந்த மாதிரி எலக்ட்ரிக் சைக்கிளுக்கு வந்து நீங்கள் மூவ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கூட இந்த கடை டீட்டெயில் கூட நான் சென்ட் பண்ணுறேன். அவங்கள்ட்ட வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து டெலிவரி வந்து பண்ணுவாங்க. கம்மியான ரேட்டுக்கே நம்மளுக்கு வந்து நல்லா கிடைக்கும். எனக்கு ஓட்டி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுபோக இதில் ட்ரிப் மீட்டரு, எவ்வளோ கிலோமீட்டர் ஓடணும் எல்லாமே வந்து இருக்கா. ஸோ இந்த பாருங்கள், நம்மளுக்கு வந்து இப்போ 1.8 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். இன்னும் 39 கிலோமீட்டர் வந்து ஓட்டலாம். ஸோ அது போக பேட்ரி எவ்வளோ இருக்குது எல்லாமே வந்து காட்டும். நம்மளுக்கு இந்த ஸ்பீடோமீட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரேட் இன்னும் கூட போச்சு அப்படின்னா பெரிய ஸ்பீடோமீட்டர் வந்து வரும். அதில் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி வந்து வரும். ஸோ இதுவே நம்மளுக்கு போதும். ஸோ அதுக்காக தான் இதை வந்து வாங்கினது. சரி, ஓகே, இந்த சைக்கிள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சது. எலக்ட்ரிக் சைக்கிள் பண்ணியாச்சு. அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வந்து எலக்ட்ரிக் சைக்கிளும் வாங்கியாச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.